போடு ஒரு வழி. அன்பு நண்பர்களே, நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீர்நிலைகளில் அதாவது இன்றைக்கி தை அமாவாசை, எல்லோரும் நீராடுறதுக்கு எல்லா இடத்துக்கும் புண்ணிய நதிகளுக்கு போவோம். வந்துட்டு பழைய துணிகள்லாம் தயவு செஞ்சு விடாதீங்க. ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்தை, தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கமோ, தேவையில்லாத சுபாவமோ, அதுபோல் ஏதாவது ஒரு குணங்களை நம்மள்கிட்ட நம்ம துணிமணிகள் விடாது. நம்ம படித்து நாம் பார்க்குற இடம் போகிற இடம்லாம் இப்போ கங்கையிலையுமே அதான் மெனக்கெட்டு வீட்டிலேருந்து பழைய துணியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க காசிக்கு. அவங்களையும் நான் பார்க்குற இடத்துலலாம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இப்போ கூட பாருங்களேன், இந்த இடத்துல இந்த படித்துறையில் எவ்வளோ துணி குஞ்சு கிடக்குன்னு பாருங்கள். தயவு செஞ்சு வந்துட்டு இல்லை உள்ளேருந்து அள்ளி போட்டது. குளிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கீழே கை வைக்கிறதுக்கு இடம் இருக்காங்க பாருங்கள். எல்லாம் பழைய துணி எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்து போட்டு போய்ட்றாங்க. ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது பார்க்கும்போதே. வந்துட்டு எப்போ தான் இந்த ஜனங்க திருந்துவாங்க? இவங்களுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்குமா? எத்தவங்களுக்கு புண்ணியம் பண்ணுறதுக்காக, அவங்கவுங்க எடுத்த பிறவியில் முக்தி அடைகிறதுக்காக வரக்கூடிய இடம் தான் அந்த புண்ணிய நதி நீராடல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்துட்டு இங்கேயும் வந்து பாவத்தை பண்ணுறதுக்கு தான் ஜனங்க நிற்கிறாங்க. எப்போ தான் இவங்க மாற போகிறாங்க, என்றைக்கு தான் இவங்க திருந்த போகிறாங்கன்றது எனக்கும் புரியல. இதுக்கு எப்போ தான் விடிவாளம் வருது? எல்லோரும் முட்டாள்தனமான பக்தியை தான் வச்சுட்ருக்காங்களே தவிர அறிவுபூர்வமாக யாரும் சிந்திக்கிறதுக்கு இல்லை. அதனால் வந்துட்டு பகுத்தறிவுன்றது வந்துட்டு சாமி இல்லைன்னு சொல்கிறதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை. இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள்லாம் எதுக்காக சொல்லியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஜனங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அதுதான் நல்லாயிருக்கும். அதுதான் பகுத்தறிவு. அப்போ தான் கடவுளுடைய அனுகிரகமும் அருளும் நமக்கு கிடைக்குன்றதை ஜனங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு எனக்கும் தெரில. ரொம்ப நன்றி, வணக்கம்.